இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு முதலமைச்சர் 12 அணைகள் கட்டியிருக்கின்றார்கள் என்றால் அது ஒரே ஒரு மனிதர், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். ஐயா, மூடி கிடந்த 6000 பள்ளிகளை திறந்தார், புதிதாக 12,000 பள்ளிகளை திறந்தார். மொத்தமாக காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள்ல முதலமைச்சராக இருக்கும் பொழுது 18,000 அரசு பள்ளிகள்ல தமிழகத்தில் திறந்து வைத்தார். அதனால்தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று சொல்லுகின்றோம். 18,000 பள்ளிகளை திறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, காமராஜர் ஐயா திறந்தார். காமராஜர் நாடம் படிக்கலைங்க நாடம், ஆனா அவன் தான் அறிவாளி. பிள்ளைகிட்ட பேசுறாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட, எப்பா அந்த காலத்து இந்த புலவனுகள்லாம் அவங்கள பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லியிருக்கானா, வேண்டாங்கன்னுங்களா நீங்க படிக்க போங்கடா, நான் ஊர் ஊரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிங்க. என்ன சொல்றாரு? பிச்சை எடுத்தார். கற்கை நன்றே பிச்சை பிடிக்கணும் கற்கை நன்றே அதிகராமாண்டிய சொன்னது சொல்றாரு. இல்ல பொண்ணு, நீங்க பிச்சை எடுக்காங்கடா, நான் எடுக்க. ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட, ஏழை பிள்ளைகளையா அவன்கிட்ட அனுப்புறேன்டா, ஏமாத்திராதீங்க பிள்ளைகளை, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா, படிச்சுட்டான்னு அவனை பிழைச்சுக்கிடுவான்னாரு. காமராஜர் அவர்கள் இல்லை என்றால் இன்னும் நம் தமிழ்நாடு இன்னும் பின்னோக்கி சென்றிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் உள்ள கொள்கைகள்லாம் நம்ம பார்த்தா, நம்ம பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலமாக இருந்திருக்கு. அதை மாற்றி அமைத்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள். இன்னைக்கு சென்னையில IIT பெருமையா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை கொண்டு வந்தவர் நம்முடைய கர்ம வீரர் அவர்கள். கல்வி புரட்சி செய்தவர். மதிய உணவு அதெல்லாம் உலகத்தில் யாரும் அதை சிந்திக்க கூட இல்லை. அந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்க பசியோடு படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்தில் உணவு கொடுப்பது என்று உலக புரட்சி, அதை செய்தவர் நம்முடைய கர்ம வீரர். எத்தனையோ கல்லூரியில், எங்க ஊர்ல திண்டிவனத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் அதை திறந்து வைத்தவர் காமராஜர். அதே போன்று தொழில் புரட்சி செய்தவர். தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா, அது சேலம் ஸ்டீல் பிளான்ட், ஆவடி டேங்க் ஃபேக்டரி, பெரம்பூர் ரயில்வே கோச், இல்ல BHEL ஜெல் ஃபேக்டரி, NLC நிர்வாகம், இந்துஸ்தான் போட்டோ, இப்படி எல்லாம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கர்மவீரர். அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை இன்னைக்கு 13 நீர் பாசன திட்டங்களை உருவாக்கியவர் கர்மவீரர். அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறண்ட மாநிலமாக இருந்தது. கரிகால சோழம் போல தான் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. துணிவு, விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை கொண்ட இந்த நாடார் சமுதாயத்தை, ஆனால் அது கல்வியை துவங்கினாலும் சரி, மிகப்பெரிய தொழிற்சாலைகளை துவங்கினாலும் சரி, அங்கு சமத்துவம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் போனா எல்லா சமுதாய மக்களும் அங்கு கல்வி கற்கிறார்கள். நீங்க இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க தான் படிக்கணும் எங்கேயும் சொல்றது கிடையாது. நீங்க சிவநாடார் அவர்கள் நடத்தி கொண்டு HCL நிறுவனத்தில் பலரும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தினத்தந்தியில பாத்தீங்கன்னா அண்ணன் சின்ன சிவந்தியாச்சாரோடைய நிலையில எல்லாரும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆக நாம் ஒற்றுமையை விரும்புபவர்கள், சமத்துவத்தை விரும்புவார்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழகத்தை சிறந்த வழியிலே பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமது சமுதாயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆக இந்த கல்வியை மேலும் வலுவாக மக்களிடம் எடுத்துச் சென்றது யார்? வேறு யாராலும் இருக்க முடியாது. 1954 முதல் 1963 வரை தமிழகத்தோடு ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி தான். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. கஞ்சி தொட்டி நடத்தி கஷ்டத்தி தராசா, அள்ளி செடி குத்தம் சொல்லி தொத்திடுமா ரோசா. ஐயா தர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தர. மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே. யார் வேணா தலைவர்,
நான் தலைவன் நான் தலைவன், தலை இருக்கிறவன்லாம் தலைவன். ஆனா தலைவர்களில் பெரும் தலைவன் என்றால் காமராஜர் இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்துக்கும் இந்திய தேசத்துக்கு வந்து எடுத்துக் கொடுத்து 1970 இந்திய பாராளுமன்றத்துல இந்தோ பாகிஸ்தான் விவகாரத்தை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கும் பொழுது பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு மனிதர் நுழைகிறாரு. அவரை பார்த்த உடனே பிரதமர் இந்திரா காந்தியை எழுந்திருச்சு 2 வணக்கம் வைக்கிறாங்க. உடனே ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அவரை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. பிரதமர் இந்திரா காந்தி இங்கதான் இருக்காங்க, இவங்களுக்கு மேல யாராவது அப்படின்னு எதிர்கட்சியே மிரண்டு போய் எழுந்திருச்சு 2 வணக்கம் வைக்குது. இந்திய பிரதமர்ல இருந்து நடுவுல உட்கார்ந்துக்கிற சபாநாயகர் வரையும் இந்திய பாராளுமன்றமே ஒரு மனிதருக்காக எழுந்திருச்சு 2 வணக்கம் வச்சது வரலாற்றிலேயே இந்த ஒரு நிகழ்வு தாங்க. அந்த மனிதர் யார் தெரியுமா? பிரச்சனை வந்துட்டா பிரதமர் இந்திரா காந்தி ஐடியா கேட்கறதே அந்த மனிதர் தான். தனக்கு பிரதமர் பதவியே வந்தும் கூட அது இந்திரா காந்திக்கு கொடுங்கன்னு சொன்ன பெருந்தன்மையான மனிதருங்க அவரு. அவர் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு தமிழ்நாடு சார்பா வந்த பெருந்தலைவர் காமராஜர். பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல